தெரியும் உள்ளுக்க இருக்கிற ஏணி தொகுதி எல்லாம் ஒரு தொகுதி மட்டும் இருக்காது நிலத்தில இருந்திருக்கும். இப்போ ஒரு தொகுதி திணைக்களம் என்ற போர்வையில பல நிகழ்ச்சி நிரல்களை அரங்கேற்ற முடியுமாக இருந்தால் கோவளம் கடற்கரையை அவர்கள் எவ்வாறு சுற்றுலா மையமாக மாற்றி இருக்கிறார். வணக்கம் உறவுகளே, இன்றைக்கு நாங்கள் காணொலியில பார்க்க இருக்கிறது கோவளம். இப்படி ஒரு அழகான இயற்கையோட ஒரு ஹவுஸ் இருக்குதுண்டா, அதுவும் இலங்கையில இருக்குதுண்டா, அது உங்களால நம்ப முடியாம இருக்கா? ஆமா, இது கோவளம். இது எங்க இருக்குண்டா, சத்தியமா இது இலங்கையில இல்ல, இது இந்தியாவில இருக்கிற கோவளம். எங்கட இலங்கையிலேயும் ஒரு கோவளம் இருக்கு. அந்த கோவளம் என்ன நிலைமையில இருக்கு, ஏன் அந்த நிலைமைக்கு மாற்றப்பட்டது இந்த காணொலியில பார்ப்போம். யாரும் உறவு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கடா, தயவு செய்து ஒரு சப்ஸ்கிரைபர் வழங்க. இலங்கையில இருக்கிற யாழ்ப்பாணத்தின் தான் கார்னர் பகுதியில தான் இது இருக்கு. இதுக்கு எப்படி போகணும்டா, கார்நகர் வலந்தல சந்திக்கு வந்தா மேற்கு பக்கமா போற நேர் ரோட்டுல ஆலடி சந்திக்கு போன பின்பு அங்க இருந்து வளைஞ்சு நுழைஞ்சு செல்லுற உள்ளூர் பாதை போகமா இருந்தோம்டா, அங்க கடைசியா உயர்ந்து தெரிகிறதுதான் இந்த லைட். 1800களில் அமைக்கப்பட்ட இந்த லைட் ஹவுஸை சுற்றி வர இருக்கிற மிக அழகிய கடற்கரை இதுக்கு ஒரு தனிச்சிறப்பான கம்பீரத்தை வழங்குறது. என்னதான் கம்பீரத்தை வழங்கினாலும் உள்ளுக இருக்கிற கம்பி எல்லாம் இன்றைக்கு பாவிக்க முடியாத நிலையில கலண்டு உக்கி விழுகிற நிலைமையில இருக்கு. இதுல பார்த்தாலே தெரியும் உள்ளுக்க இருக்கிற ஏணி தொகுதி எல்லாம் ஒரு தொகுதி மட்டும் இருக்காது நிலத்தில இருந்திருக்கும். இப்போ ஒரு தொகுதி மட்டும் இருக்கு. மிச்ச தொகுதி எல்லாம் கலண்டு விழுந்து மிச்ச பகுதி எல்லாம் முக்கியம் காணப்படுது. வாங்க நாங்க வெளியில சுத்தி வந்து இதை பார்ப்போம் என்ன நிலைமையில இருக்கு. இதே இயற்கை வளம் கொண்ட இதே பெயர் கொண்ட ஒரு கோவளம் தான் எப்படி ஃபேமஸ் ஆயிருக்குன்றதை நான் காணொலியின் ஆரம்பத்தில் தொட்டு சென்றேன். அது இந்தியாவில் இருக்கிறபடியா அப்படி ஒரு நிலைமையிலும், இது இலங்கையில் இருக்கிறபடியா இப்படி ஒரு நிலைமையிலும் இருக்கிறதான்றதுதான் இன்றைய கேள்வி. இதே போன்ற ஒரு அம்சம் கொண்டதுதான் அந்த இந்தியாவில் இருக்கிற கோவளம் கடற்கரை. ஆனால் அந்த கோவளம் கடற்கரையை அவர்கள் எவ்வாறு சுற்றுலா மையமாக மாற்றி இருக்கிறார்கள், எங்கண்ட நாட்டில் இருக்கிற இதுக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் தரையில என்றதும் மிக மனவருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு மேலதிகமாக இந்த கட்டடம் விரிசல் விட தொடங்கி இருக்கு. இந்த கட்டடம் விரிசல் விடுறதுக்கு பிரதான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதுல பாரிய மரங்கள் வளர தொடங்கி இருக்கிறத நீங்கள் அவதானிக்கலாம். அந்த மரங்கள் இந்த வேர் கட்டடத்துக்குள்ள ஊடுருவி செல்றதால அந்த கட்டடத்தின் தன்மை இழக்கப்பட்டு கட்டடம் விரிசலை ஏற்படுத்துற நிலைமையில இருக்குது. இப்படி தொடர்ந்து இந்த விரிசல் ஏற்படுமாக இருந்தால் லைட் ஹவுஸ் ரெண்டா பிரிஞ்சு விழுகிறத எவராலையும் தடுக்கவே இயலாது. அது மட்டும் இல்லாம அதன் மேல் கூரைகள் எல்லாம் முழுக்களும் இரும்பில இருந்தபடியா அதுவும் துக்கி போச்சு. ஆனால் இதுக்கு பிரதேச மட்டத்தில் பல முயற்சிகள் எடுக்கப்பட்ட போதிலும், தனியார் கூட திருத்தறதுக்கான நடவடிக்கை பங்களிப்பு செய்யறதுக்கு முன்வந்த போதிலும், இது தொல்லியல் திணைக்களத்தினால பதியப்பட்டதன் காரணமாக தொல்லியல் திணைக்களத்தின் அனுமதி எதுவுமின்றி இதை திருத்தவோ அல்லது அதுக்கு மேலதிகமாக எதுவுமோ செய்ய இயலாமல் இருக்குது. இது உடனடியாக திருத்தப்பட வேண்டும். தொல்லியல் திணைக்களம் என்ற போர்வையில பல நிகழ்ச்சி நிரல்களை அரங்கேற்ற முடியுமாக இருந்தால் ஏன் சுற்றுலா மையமாக மாற்ற முயற்சி செய்ய முடியவில்லை என்ற பாரிய குற்றச்சாட்டாகும்.